ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் சீரகம் போட்டுட்டு அது கூடவே 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டேன். நான் ஈக்குவல் ரேஷியோவில் வெண்டைக்காயும் தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். 1 கப் வெண்டைக்காய்க்கு 1 கப் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும். வெண்டைக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம வீட்டில் பண்ணாலுமே அந்த கல்யாண வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, அது கூடவே சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இப்படி இதில் பேனில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி குக்கரில் தான் இதெல்லாம் வதக்கிட்டு வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். தக்காளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால புளி கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க வேண்டாம். வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம குழம்பு கரண்டிக்கு 1 கரண்டி அளவுக்கு நான் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃபைனலாக அது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிடணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடு கூட சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பச்சடி ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.